நான் உங்க அட்வொகேட் சார். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹைகோர்ட்ல ஹைதராபாத் ஹைகோர்ட்ல நம்ம அட்வொகேட் ஃப்ரெண்டு அவர் வந்து மயக்கம் விழுந்திருக்காரு. எங்கன்னு பாத்தீங்கன்னா அட்வொகேட்ஸ் உட்கார இடம், ஃப்ரீ டைம்ல உட்கார இடம், அசோசியேஷன்ல ஒரு இடம் இருக்கும், ஒரு ஆள் உட்காரத்துக்கு, அவங்க ஃபைல் பாக்குறதுக்கு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல கேஸ் வரப்போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்லை வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உட்காரத்துக்கு அப்புறம் ஃப்ரீயா உட்காரத்துக்காக ஒரு இடம் இருக்கும் அட்வொகேட்ஸ் அசோசியேஷன்ல. அந்த இடத்துல உட்கார்ந்தவர் மயங்கி விழுந்துட்டாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர் ராவ், 45 வயசு ஆளு, ஆக்சுவலி அட்வொகேட். மயங்கி விழுந்ததுனால சகா ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி அவங்க கூட வேலை பார்க்குறவங்க, அவங்க கூட இருக்கவங்க அட்வொகேட்ஸ், அவங்க மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா ஹாஸ்பிட்டலில் இவர் ஆல்ரெடி இறந்துட்டாரு அப்படின்னு இருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்ல அட்வொகேட் அசோசியேஷன்ல அவங்க ஃப்ரீ டைம்ல உட்கார இடம். அந்த இடத்துல நெஞ்ச பிடிக்காம ஆக்சுவலி மயங்கி விழுந்தவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணா ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் சொல்லிருக்காங்க இவர் ஹார்ட் அட்டாக்ல ஆல்ரெடி இறந்துறாங்க. இது மாதிரி எப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களுக்குலாம் சுகரு, ஹார்ட் அட்டாக். இப்போ ஹார்ட் அட்டாக் யாருக்கு வருதுன்னு தெரியல, சுகர் ரொம்ப நார்மலாக ஆகிப்போச்சு. 160 பேர்கள் இவருக்கு சுகர் இருக்குன்றாங்க. ஹார்ட் அட்டாக் 40, 45 வயசு, 30 வயசு, 15 வயசு, 10 வயசுக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எங்க அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரு. பாத்தீங்கன்னா 6 வயசு 7 வயசு குழந்தைலாம் ஹார்ட் அட்டாக்ல அட்மிட் ஆனதுன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாவே ஹார்ட் அட்டாக் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து 2 வயசுல இருந்து 70 வயசு, 80 வயசு, 90 வயசு வரைக்கும் அட்மிட் ஆகுறாங்க சுகரு. இது மாதிரி யாருக்கு வருதுன்னு தெரியல. இந்த போட்டோ மட்டும் பாருங்க. யாரு பாத்தீங்கன்னா ஹைதராபாத் அட்வொகேட்டு ஹைகோர்ட்ல இந்த மாதிரி சரிஞ்சு விழுந்து மயங்கி விழுந்து இறந்துறாரு ஹார்ட் அட்டாக்ல. நான் போட்டோ அப்லோட் பண்றேன். தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.